ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் பன்னீர் புலாவ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீரை வந்து இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். வெட்டிக்கிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பிரட்டி நாள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நெய்யும் ஆயிலும் விட்டு ஒரு தவாவில் அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு சோறு பாசுமதி அரிசியை நான் வடித்து நெத்து பதமாக வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொன்ன விடுகதைக்கு விடை வந்து பந்து. இந்த வீடியோவில் விடுகதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்குள்ளே நம்ம அந்த புலாவை பார்த்துருவோம். ஒரு தவாவில் இது நெய்யும் ஆயிலும் விட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடும். ஒரு ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிச்சிக்கணும். பொரிச்சிக்கிட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஃப்ரை பண்ணதும் நல்லா வதங்கிடணும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் எது இருந்தாலும் போடலாம். நான் வந்து பச்சை பட்டாணிலாம் போடல. கேரட்டும் பீன்ஸ் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது போடணும். நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அப்புறம் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கிட்டு வேக வச்சுட்டு நல்லா வேகணும். தண்ணிலாம் விட வேணாம். வேக அப்புறம் தயிர் போடுங்க. திக்காக தயிர் வந்து நல்லா ஒரு 50 தயிர் போடுங்க. தயிர் போட்டு உப்பு போட்டு அப்புறம் இந்த ஃப்ரை பண்ண பன்னீர் இருக்குல்ல, அதை போடணும். அப்புறம் வடித்து சோறை போட்டு மெதுவாக கலர வேண்டியதான். இந்த வாரம் விடுகதை வந்து மலையில் பிறந்து வெயிலில் காய்வான் அவன் யார்? தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லாட்டி நான் அடுத்த வீடியோவில் விடுகதைக்கு விடை சொல்கிறேன். இப்போ பன்னீர் புலாவை வந்து நல்லா கலரிட்டு சேர்த்து வந்து மேலே நெய் விட்டு அப்படி அரிசியோட கலரி அப்படியே தம்மில் போட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு மெதுவாக அப்படியே கலரி விட்டு மெதுவாக எடுத்து கலரி விடுங்க. அப்புறம் சிம்மில் வைங்க. அப்படியே தம் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாப்பிட வேண்டியதுதான். பாய்.